நாட்டோட அரசியல் வரலாற்றையே தலைகீழா திருப்பி இருந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் தொடர்பா இன்னைக்கு நாள் ஒரு முக்கியமான திருப்பு முனை ஏற்பட போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. 547 சாட்சிகள், 2076 வழக்கு சான்றுகள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில எதிர்த்தரப்பு தங்களோட விளக்கத்தை வழங்கணும் அப்படின்னு கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கும் மேல அரசியல் அரங்குல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி ஆட்சிகளை வீழ்த்தி ஆட்சிகளை உருவாக்குன இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்குல அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது, இது தொடர்பா அடுத்தடுத்து வெளியாக போற தகவல்கள் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் இருக்கக்கூடிய 3 அடங்கிய விசேட மேல் நீதிமன்ற முன்னிலையில இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் திகதியில இருந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு வந்த இந்த விசாரணைகள்ல சட்டமா அதிபர் திணைக்களத்தோட சிரேஷ்ட மேல்திக சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிப்ரியா ஜெயசுந்தர தலைமையிலான சட்டத்தரணிகள் குழு ஒரு மிகப்பெரிய சாட்சிய குவியலையே நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முறைப்பாட்டு தரப்போட சாட்சியங்கள் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய பின்னணியில பிரதிவாதிகள் தங்களோட தரப்பு நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பிரதிவாதிகள் சாட்சி கூண்டுல ஏறி சாட்சியம் அளிக்க போறாங்களா, அப்படி இல்லைன்னா கூண்டுல இருந்தே அறிக்கை அளிக்க போறாங்களா, எதிர்த்தரப்பு விசாரணைகள் விரைவில் தொடங்க போகுது. 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் திகதியில இருந்து 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி வரைக்கும் அனுராதபுரம், மாவனல்ல, கண்டி, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை, காத்தான்குடி, கொழும்பு, தெஹிவளை அப்படின்னு சொல்லி நாட்டோட பல பகுதிகளில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் உயிரிழந்த தற்கொலைதாரிகளோட இணைந்து தீவிரமான திட்டங்களை தீட்டினது, இந்த சித்தாந்தங்களை பரப்புனது, ஆயுத பயிற்சி வழங்கினது, அதையும் தாண்டி தொடர் குண்டு தாக்குதல்கள் அப்படின்னு சதித்திட்டம் தீட்டினதுதான். 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் திகதியில இருந்து 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி வரைக்கும் அனுராதபுரம், மாவனல்ல, கண்டி, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை, காத்தான்குடி, கொழும்பு, தெஹிவளை அப்படின்னு சொல்லி நாட்டோட பல பகுதிகளில் சஹ்ரான் ஹாஷிம் உயிரிழந்த தற்கொலைதாரிகளோட சேர்ந்து தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புனது, ஆயுத பயிற்சி வழங்கினது மற்றும் தொடர் குண்டு தாக்குதல்களுக்கு சதித்திட்டம் தீட்டினதுதான். இந்த வழக்கோட 17வது பிரதிவாதியான யாசிர் பாபா அப்படி இல்லைன்னா அப்துல் ரவுஃப் ஏற்கனவே உயிரிழந்திருக்கக்கூடிய பின்னணியில முதன்மை பிரதிவாதியான நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு எதிராக வழக்கு தீவிரமா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்டர் தாக்குதல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பயங்கரவாத தாக்குதல் கிடையாது. இது ஒரு இலங்கை அரசியலையே திசை மாற்றின ஒரு சம்பவமா எடுத்துக்கொள்ளப்படலாம். இதுல முதலாவதா தேசிய பாதுகாப்பை வச்சு ஒரு அரசியல் நடந்துச்சு. எங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டுல நாட்டுல தேசிய பாதுகாப்பு சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதையே ஒரு தேர்தல் பிரச்சாரமா பயன்படுத்தி கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சாரு. மர்மங்களும் குற்றச்சாட்டுகளும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள்ல அதிகமாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர் இது தொடர்பா எந்த விதமான ஒரு விசாரணைகளையும் மேற்கொள்ளவே இல்லை. இதோட பின்னணியில இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கோட்டாபய ராஜபக்ஷவோட ஆட்சி கால பகுதியில கிடைக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இருக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியிலையும் கத்தோலிக்க திருச்சபையிலையும் தொடர்ச்சியாவே இருந்துட்டு இருந்தது. அதை தாண்டி 2024ஆம் ஆண்டுல பதவிக்கு வந்த இப்போ பதவியில இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தலைமையிலான அரசாங்கமும் ஈஸ்டர் தாக்குதலோட பின்னணியில இருக்கக்கூடிய எல்லா சதிகளையும் வெளியில கொண்டு வந்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்துவோம், இதோட முக்கியமான சூத்திரதாரி யாரு அப்படி இல்லைன்னா மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை பலமாவே வழங்கி இருந்தாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்துல சட்டத்தோட ஆட்சி தன்னோட கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1500 சாட்சிகள்ல 547 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிர்த்தரப்பு கிட்ட விளக்கம் கேட்கிற அளவுக்கு வழக்கு வலுவா நகர்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் மக்களோட மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுதான்,
வெறும் பகடை காய்களா செயல்பட்ட தற்கொலைதாரிகளுக்கும் இந்த 24 பிரதிவாதிகளுக்கும் தண்டனை கிடைக்கிறதோட இந்த வழக்கு முடிந்து விடுமா? அப்படி இல்லைன்னா இதோட பின்னணியில இருந்து இயக்குன அரசியல் மற்றும் சர்வதேச கரங்கள் யாரு அப்படிங்கிற தொடர்பான பதில்களும் கிடைக்குமா? அந்த கேள்விகளுக்கான பதிலும் இந்த வழக்கு விசாரணையோட முடிவுல கிடைக்கப்படுமா அப்படிங்கிறது தான். எங்களுக்கு தெரியும், இப்போ இந்த அரசாங்கத்துக்கு கீழே ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. நேற்று முன்தினம் ஜனாதிபதி இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தோட இணைந்து நடத்தின கலந்துரையாடலையும் கூட ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இன்னமும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தன்னுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்கு, அப்படி உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த விசாரணைகளை நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பகிரங்கமாவே சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி இப்போ இந்த வழக்கு விசாரணைகள் அப்படிங்கிறது பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்குமே நடக்கக்கூடிய ஒரு வழக்கு விசாரணை 5 ஆண்டுகளுக்கும் மேல நடந்து இப்போ கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகுது. 2019ஆம் ஆண்டு தாக்குதல் நடந்து இப்போ இந்த வருஷத்தோட கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகுது. எதிர்வரும் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கான இந்த நினைவேந்தல்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதோட முக்கியமான சூத்திரதாரிகள் யாரு அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குறுதி. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வெளியாயிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில இன்னைக்கு நாள்ல நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி, நீதிமன்றத்தோட இந்த வேகம் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கான உண்மையான நீதியை பெற்று தரணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாருடைய கோரிக்கை. இலங்கை அரசியலை ஒரு திசை திருப்பி போட்ட இந்த ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக வெளியாயிருக்கக்கூடிய இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.